சரி, இதேத்துல 16 துறை ஒதுக்கிடாம இருக்குன்னு கரெக்டா என்ன சொன்னீங்க. காங்கிரஸ் எதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு எடுப்பார். காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூறும். சும்மா எது கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, எது குடுக்குறாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க எது கேக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஆளுநர் கூட வரவில்லை. இது எங்களுடைய தலைமை தலைமையும் தமிழக முதல்வரும் சேர்ந்து முடிவு சொல்லுங்க. 2 என்று முடிவு செய்திருக்கிறார். ஆமா. அதனால உங்களுக்கு தாமதம் என்று நாம சொல்ல முடியாது. தமிழ்நாடு இந்தியா முழுக்கும் பல மாநிலங்கள்ல 2 பேர் 3 பேர் பதவி ஏற்பாங்க. அப்புறம் வந்து பலர் பதவி ஏற்பாங்க. நேற்று உங்களுக்கு இன்னைக்கு பதவி ஏற்றவங்களுக்கு இன்னைக்கு தான் இலாக்கா வந்திருக்கு. அப்புறம் உங்க பதவி ஏற்புக்கு இன்னும் ஆகல. நேற்று வரை வந்து ஏன் இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை, அலாக்கா தூக்கி போகிறதுக்கு இது ஒண்ணு மல்லாக்கோட்டை இல்லை. இது அதனால சார் எல்லா அரசாங்கமும் பதவி ஏத்தாங்கன்னா அன்னைக்கே வந்துரும் இலாக்கா. உங்களுக்கு தெரியும், பல காங்கிரஸ் மாநிலங்கள் உட்பட பல முறை அப்படி இல்லை. பல மாநிலங்கள்ல இல்ல, முதல்வர் மட்டும் பதவி ஏற்றது, 2-3 அமைச்சர்கள் பதவி ஏற்பது, பிறகு எல்லாம் ஏற்பதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப தூரம் போவேனா, பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கு நமக்கும் ஒரே நாள்ல தான் தேர்தல் முடிவு. முதல்வரே நேற்று தான் எங்க கட்சி அறிவிக்குது. தெரியாது இல்ல, அதனால தமிழ்நாட்டுல காங்கிரஸோட ஸ்டைல் அப்படியே விஜய் வந்து நீங்க காங்கிரஸ் ஸ்டைல் பாஜகவிலையும் நடந்திருக்கு, கடந்த முறை பாண்டிச்சேரியிலையும் நடந்திருக்கு. பிரச்சனை வந்துச்சு ரங்கசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும். இதெல்லாம் அதாவது மாமியார் உழைத்தால் மண்குடம், மருமகள் உழைத்தால் பொன்குடம்னு போகக்கூடாது. ஒரு புதியவர் வந்திருக்கார். அவர் வந்த அன்றிலிருந்து பல நல்ல காரியங்களை செய்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த 200 யூனிட் ஆக்கினதுல இருந்து, மதுக்கடைகளை வந்து அகற்றியதுல இருந்து இன்றைக்கு பல்வேறு காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நாம வந்து இன்னும் அவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்க கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி 200 இடம் வெல்லும்னு யாரு சொன்னாங்களோ இல்லையோ, இதயத்துள்ள நான் தான் சொன்னேன், அடிச்சு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன், நீங்க உள்படல எல்லா தொலை ஊடகங்களும் 11 ஊடகங்கள்ல 9 ஊடகங்கள் திமுக தான் வெல்லும் சொல்லிச்சு. எங்களை பார்த்து நீங்க சொன்னீங்க, நீங்களா சொல்லல. திமுக நல்லாட்சி கொடுத்தாங்க அதனால வரல சொல்லல, அப்படி சொல்லல. குற்றத்துல என்னைய கொண்டு வர்றீங்களா, உங்களை சேர்த்து சொல்ல வரல. நான் சொல்றேன், என்ன எதுல வேணா சேர்த்துக்கலாம், அக்யூஸ்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க ரொம்ப தியாகி, அதனால நான் வரவேற்கிறேன். எல்லா இடங்கள்லயும் ஏன்னா இன்னைக்கு வந்து தோல்விக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்பார்கள் அவர்களையும் நம்ம பாராட்டணும். தோல்வி நான் என்னால கிடையாது, நான் நீக்குவது வேலை மட்டும்தான் நான் பண்ணுவேன், வாழ்நாள் முழுக்க நான் நீக்கல் தலைவர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க அது மட்டும் சொல்லல. விஜய் எடுபடவே மாட்டாரு அவர், அதான் சொல்ல. இங்கதான் நீங்க தப்பு பண்ணாதீங்க. நான் பேசியது அன்னைக்கும் அதிமுகவையோ மற்ற கட்சிகளை எதிர்த்தோம். அதாவது நாங்க நேரடியா வந்து நான் மட்டும் எதுக்கல, தமிழக முன்னாள் முதல்வர் மாண்புயர் ஸ்டாலின் அவர்களும் யாரை எதிர்த்தார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தாவேகா பக்கம் நாங்க அப்படிதான் செய்ய முடியும். எங்களுக்கு அன்னைக்கு வந்து அவர் கூட்டணிக்கு தலைவர், அவர் வழியில் நாங்க என்ன பண்ணோம்னா தாவேகாவை நாங்க நேரடியா எதிர்க்கல, நாங்க எதிர்த்தது அதிமுகவை. அது மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால அவங்க 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அது ஒரு படம் இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு கூட்டணி தலைவர் முதலமைச்சர் பின்னாடி நிக்கிறீங்க அணிவகுத்து. நான் சொல்றேன், அகில இந்திய தலைமை. நான் வந்து இன்னைக்கு நேத்தலமா 53 ஆண்டுகளாக பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி இந்த கட்சிக்கு வந்தேன். நான் கட்சியுடைய தொண்டனா இருக்கேன். நானே பல முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வரை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதனால அதே நேரத்தில் நான் கட்சிங்கிறது எனக்கு முக்கியம், அந்த கட்சி தான் முக்கியம். அதே நேரத்தில் அவருக்கு அவருடைய யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுப்போம். இந்த 9 ஊடகங்களும் என்ன சொல்லுச்சுன்னா, கருத்து கணிப்பு, முன்கணிப்பு, பின்கணிப்பு, எண் கணிப்பு, எல்லா கணிப்புகளும் நன்கணிப்பா கொடுத்துச்சு. அப்ப நாங்க சொல்லல, நீங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க சொன்னது நடக்கல. நீங்க சொன்னதும் ஏறத்தாழ 100க்கு பக்கத்துல கொண்டு வந்தீங்க திமுகவை. நாங்க ஆனா தொங்கு சட்டமன்றம் சொன்னோம். தொங்கு சட்டமன்றம் தொங்கோ தங்கோ அதை விட வேற பக்கம் தொங்கிருச்சு. இப்ப சங்கு யாருக்குங்கிறது முக்கியம் அதிமுகவுக்கு. அதனால பங்கு இதுல யாருக்கு நாம 2 பேரும் சண்டை போட வேண்டிய வேலை இல்ல. சரிதானா? நொங்கு எடுக்கிற வேலையும் நமக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது 2 பேர் மேலே பழைய போட்டுக்கோ. நான் சொல்ல வந்தது வேற ஒண்ணு இல்ல. ஒரு முதல்வர் வந்திருக்காரு, ஒரு இளைஞர், அது மட்டும் இல்லாம பல நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிறாரு. ஆதரவு கொடுப்போம். என் முன்னாள் முதல்வர் மாண்பு ஸ்டாலின் கூட என்ன சொன்னாரு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நாங்கள் மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம். அதுக்கு மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, எந்த உருவிலும் பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறார்களையும்
முன்னாள் முதல்வர் சொன்னார். அது ஒரு இடையில விளையாட்ட கேட்டேன். பட் வில் கம் பேக் டு திஸ் டாபிக். காங்கிரஸ் இடம் பெற போகுதுன்னு உறுதியா தெரியுது. அதிமுகவும் வராங்களா? எனக்கு அதிமுகன்னு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏல இருந்து பிரிஞ்சு அதிமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வர்றாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் கொடுக்காதும் முதல்வருடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய வேலை. அது ஏன் வேலை இல்லை. ஓகே, சொல்லுங்க இதயத்துல்லா சார். சரியான கேள்வி. நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா பிஜேபி மாதிரி? அதுக்கு முன்னால சகோதரி அசோகா அவர்களுக்கும் சுமந்துக்கும் ஒரு ஆசை, பிசிகாவும் காங்கிரஸும் வெறும் மகளிர் நலன் சிறுபான்மை எடுத்துக்குவாங்கன்னு உங்க 2 பேருக்குள்ள பேசி முடிச்சு. நீங்க என்ன சொன்னேன்? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க அக்யூஸ் ஆக கூடாது. சாரி, இதுல அக்யூஸ் நான் என்ன சொல்றேன், அப்படி கொடுத்தால் அது உண்மையான கூட்டணி ஆட்சியாக இருக்காது. அவங்களுக்கு ஹெவி போர்ட்ஃபோலியோ கொடுத்தாதான் அது நல்ல கூட்டணி ஆட்சி சொன்னேன். 2 பேரும் மாண்புமிகு முதல்வர் விஜய் ஏற்கனவே பேசல. நீங்க கவலைப்படாதீங்க. யாரு பேசினாங்க? யாரு முடிஞ்ச பதிவு ஆபீஸ்ல பல கோடி ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் கூட அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. போதைக்கு மட்டுமல்ல, திருட்டை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு காவல்துறை மாவட்ட காவல் அதிகாரி கூப்பிட்டு எல்லா குண்டர்களையும் அதே மாதிரி திருடர்களையும் உட்கார வச்சு இனிமே ஒழுங்கா இருக்குன்னு இதுக்கு முன்ன நடந்திருக்கா? நான் என்ன கேட்கிறேன், இப்படி பல விஷயங்களை ஒரு முன்னுதாரணம். ஒவ்வொரு மாவட்ட காவல் அதிகாரி அழைத்து, யார் அழைச்சு, அந்தந்த இருக்கக்கூடிய ரவுடிகள் இருக்காங்க இல்லையா, அழைத்து இந்த வேலையை வாழ ஒருத்தர் நரிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு முன்ன நடந்தது இல்லை. நான் சொல்ல வர்ற விஷயங்களை புரிந்து கொள்ளுங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்கலாம் கேட்கிறேன், அவங்க குறிக்கல, பெரிய குறிக்கல. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட், என்னை அப்ஜெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஆப்ஜெக்ட சொல்ல போறேன். 1952 நீங்க ஆரம்பிச்சீங்க, அதான சப்ஜெக்ட். அதை பேசுவோமா? மூதறிஞர் ராஜாஜி அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாரு. அவரை அழைத்து காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சிக்கு வரணும். ஆனா நம்பர்ஸ் இல்ல. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு என்ன நிலையோ அதான் அன்னைக்கு இருந்துச்சு. டாக்டர் சுமந்த் கேக்குறேன், ராஜாஜி அழைச்சதும் இன்னைக்கு அதிமுக ஒரு பிரிவு அழைக்கிறதும் ஒன்னான்னு கேக்குறேன். பேசவே இல்லையம்மா. என்னம்மா நீங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேட்டுக்கங்க. அந்த நிலையில அவரை முதல்வர் ஆனாரு, காங்கிரஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அடுத்து காமராஜர் வந்தாரு. அந்த காமராஜர் என்ன செஞ்சாரோ அதுதான் இன்னைக்கு முதல்வர் விஜய் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அவருக்கு அன்னைக்கு காங்கிரஸுக்கு மிக விரோதமா இருந்த பெரியாரை போய் பார்த்தாரு. உங்க ஆலோசனையை கூறுங்கன்றாரு. பின்னால பேரறிஞர் அண்ணா வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? அவரு தன் வாழ்நாள் முழுக்க அந்த நாள் வரை எதிர்த்த, வாழ்நாளுக்கு அது அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனது ஏற்ற பெரியாரை போய் பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் எங்க கட்சியுடைய தலைவர் ஆசனருக்கு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நன்மாதிரிய, ஒரு முன்மாதிரிய, ஒரு உண்மையான மாதிரியை இந்த சகோதரர் விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதை நம்ம பாராட்டுவோம். வாஷிங் மிஷின் இருக்கா இல்லையா? வரேன். நீங்க ஏமா நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்ல விஷயங்களை பத்தி பேசுறீங்க. நான் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு தான் நான் வர போறேன். நான் சொல்றேன், அதுக்கு முன்னால நீங்க தலைப்பு ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க தலைப்புக்கு வெளியே போக கூடாது. இல்ல, தலைப்புல தான் சொல்றேன். அதனாலதான் வாஷிங் மிஷின் அல்ல இன்னைக்கு தலைப்பு. 1900 யார் இடம் பெற போறாங்க சுமந்த் சார் கேட்டாரு. உங்க தலைப்பு 1952 போட்ட தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்ல வர்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். வாஷிங் மிஷின் சொன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு அடையாளம். அது அதுக்காக நான் பேசுறேன். அந்த மாதிரி நீங்க அதிமுக வாஷிங் மிஷின்ல போட போறீங்களா? சுமந்த் சார் கேக்குறாரு, நான் கேட்கல. அதாவது இங்கே தெளிவா மாறன் சொன்னார் அல்லது சுமந்து சொன்னாங்க. அவரே சொன்னார், யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகலையோ அவங்கள போட்டா நல்லது சொன்னாங்க. முடிவு எடுக்கிறது முதல்வர் விஜய் தான், நீங்களும் நானும் இல்ல. அதனால பிரச்சனைக்கு நாளைக்கு நல்லது கெட்டது அவர் தான் பார்க்க போறாரு. நாம உட்கார்ந்துட்டு இங்க பேசுறதுலாம் இங்க நடக்க போறது. நல்லது கெட்டது அவர் பார்க்க போறாருன்னு அப்படி விட முடியாது சார். குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களை அமைச்சராக்குனா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லையான்னு கேள்வி. இந்த கேள்வி இதுக்கு முன்ன ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கொள்ளுங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு இதயத்துல சார் நீங்க சொன்னா கோச்சிக்க கூடாது. வார வாரம் நீங்க நம்ம கூட டிபேட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. நாங்க கேட்காமையா இருக்கோம். போன ஆட்சியை கேட்கலையா? அதுக்கு முந்தின ஆட்சியை கேட்கலையா? நடவடிக்கை எடுத்தா சந்தோஷப்படுறோம் ஐயா. நடந்து முன்னுதாரணங்கள் என்ன இருக்கு அதையும் பாருங்க. நாம எதுவுமே எடுக்காத ஒரு சூழல்ல எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நீங்க ஒரு டிபேட் வச்சீங்கன்னா நியாயம். எதுக்கு ஒருத்தர் புதுமையா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு, செய்யாமையே எது கேக்குறீங்க? நாம என்ன கேட்கிறோம்? அதிகாரி ஆட்சி மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா முந்தின ஆட்சிகள்லாம் ஆட்சியை விட்டு போனதுக்கு சில நேரங்களில் காரணம் அதிகாரிகள் ஆட்சி. பல சமூக நீதினு சொன்னாங்க. ஒரு 30
27 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் குரூப் 1 எழுத முடியும். வேற ராஜஸ்தான்லயும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 49 வயசு வரை. அப்ப சமூக நீதி இல்லைன்னு சொல்ல வர்றோம். நீட்டுக்கு 2.5% 5 வருஷமா இதே தொலைக்காட்சி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த 2.5 குடுங்கன்னு கேட்டேன், அதிகாரிகள் தடுத்தாங்க. அன்னைக்கு முதல்வரால செய்ய முடியல. எதுக்கு சொல்ல வர்றேன்? அதே மாதிரி சொத்து வரி வந்து 50 விழுக்காடுன்னு அரசு நிர்ணயித்தது. அதிகாரிகள் 100 ஆக்குனாங்க, 100 200 ஆக்குனாங்க. அதனால ஒவ்வொரு பாராளுமன்ற அரசை மீறி அதிகாரிகள் செயல்பட்டாங்க. ஓகே, திரு இதயத்துல்லா ஒரு வரி. ஒண்ணு இல்லை, இந்த ஆட்சி வந்திருக்கு சில நாட்கள் தான், அதனால பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் அவர்கள் நிறைய செய்யணும், நிறைவா செய்யணும் சொல்லி வாழ்த்துவோம். திரு இதயத்துல்லா சொன்னாரு, இந்த மாதிரி ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து வார்ன் பண்ணது முதல் முறையா நடக்குதுன்னு. ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற விஷயம். the warning of rowdy standard periodic policing strategy in Tamil Nadu. The police regularly assemble district cheaters at district armed reserve. ஒரு ஆட்சி வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுவரை நடந்தது இல்ல. முதல் முறை. அதனால பாராட்டுறதுக்கு மனசு வேணும். உங்களுக்கு பாராட்ட மனசு வேணும். இன்னைக்கு 5 நாளா நடந்த நல்ல காரியங்களை பாராட்டுங்க. பாராட்டுனா உங்களை நான் பாராட்டுறேன் சார். ஒரு எக்ஸ்ட்ரா 3 மினிஸ்ட்ரி ஆகிறதுக்கு போங்க சார். ஏன் சார் இன்னைக்கு தான் சார் மந்திரிகள் இலாக்காவை ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு தான் சார் மந்திரிகள் இலாக்காவை ஏத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னால ஏன் சார் உங்களுக்கு கஷ்டம்? பாராட்டி இருந்தாரு. எல்லார் தாக்குதலும் அவர் மேல இருக்குது. என்ன இதயத்துல்லா அவர்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணும்னு சுமன் சார் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் விரும்புற ஆளு கிடையாது.